இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷமாக பணங்க இங்கே ஓடணும்னு நினச்சாங்க மக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ண வந்து ஒரு 1000 கொட்டை 1500 கொட்டை போட்டேன். எங்கே இருக்குது தெரில. ஆனால் மண்ணில் போட்டேன். ஆனால் கழுகு எப்படி இருக்குதுன்னு நாங்கள் வீடியோவுக்கு சொல்கிறோம். நீங்கள் பணம் ஊற்று வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் என் வில்லேஜ் வந்தால் சும்மா தந்து அனுப்புவோம். கண்டிப்பாக எல்லோருமே ட்ரிங்க் பண்ணு என்றைக்கும் பாருங்கள். வீடியோவை மறக்காத பார்க்கணும். என்றைக்கும் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பணங்க இங்கே வந்து காசு குத்தா வாங்கி தரணும். ஆனால் நான் ஃப்ரீயாக தருவேன். இந்த பல்லால் தான் வேவாடிக்கு போகிறேன். நோண்டி பார்த்தீங்கன்னா அடுத்த மக்களை வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்டு என்றைக்குமே மறக்காதீங்க. கடப்பாறை ஒன்று பல்லாச்சி வில்லேஜ் வந்து வேறு மாதிரி, சிட்டி ஏரியா வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா பணங்க இங்கே நோண்ட போகிறேன். நீ எப்படி கைங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துடலாம். வாங்க மக்களை நோண்டி பார்க்கலாம். இதான் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். பச்சை இடம் பார்த்தீங்கன்னா ஓலையே வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. பச்சதுக்கே ஓலையே ஒன்று வந்து இருக்குது. ருசியாக இருக்க கைங்க. போன வருஷத்தில் போட்ட படங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை பாருங்கள், பனைமரம் வேஷன்றாங்க. ஊர் மக்களும் அனைத்துக்கும் நன்றி. வீடியோ பாருங்கள். பனங்க மட்டும் விற்கலாங்க. ஆனால் கேட்டால் பொருளும் கிடைக்காத பொருள் பனங்க மேலாடும் இருக்காது, அடியில் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சுகருக்கு நல்லது பனங்க. கண்டிப்பாக சுகருக்கு பேஷண்ட்டுக்கு சூப்பர்மேன் பனங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப் மேன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பனைமரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களோ, இப்போ வந்து அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து பனங்காய் வெட்டி காமிக்கிறேன். இது பாருங்க, துளுக்குது பாருங்க, எலி வெட்டுற மாதிரி பயங்கரமாக இருக்கு பாருங்க. இதான் கொட்டை ஃபுல்லாக பதிச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா பனைமரம் ஆணி வேறு, ஆனால் கெட்டியான வேறு. இப்போ பனையை இங்கே எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆயத்தில் போயிடுது. மேலே போட்ட கொட்டை அடிப்படாத எடுக்கணும். அந்த முளைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்காவது லைக் போட்டு அனுப்புங்க. இருந்து போச்சு. பாருங்க வெற்றிகாரமா நம்ம போட்ட கைங்க தான். நான் தான் வந்து பொதிச்சு வச்சுருக்கேன் பாருங்க. எலி கூட இது கூட வேஸ்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எலி பாம்பு எல்லாம் வரும். ஆனால் வந்து காட்டு பண்ணி கூட சாப்பிடும். இதை பனங்க விரும்பி சாப்பிடும். ஆனால் மச்சால் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா தூரம் ஒன்று போய்க்குது. கண்டிப்பாக அந்த 1500 கொட்டையும் எப்படி சாப்பிட்ருன்னா எலி தான் சாப்பிட்றணுன்னு நினைக்கிறேன். ஆனால் பொந்தில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொந்து ஒன்று இருக்குது. அந்த மொத்தம் 1500 கொட்டையும் சாப்பிட்டு இருக்குது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருக்குது. பிடிங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி களிமண் பூமி அப்படி தான் இருக்கு. கைங்க இசிக்க முடியல பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா பனங்காயோட கொட்டையோட ஆடுது பாருங்க. திருஷ்டி போகும் மாதிரி பனங்கை வந்து நன்மையாக தரும். பனை மரத்துலேருந்து எந்த பொருளும் வேஸ்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த அளவுக்கு பனங்காய் வந்து பச்சை வச்சேன் 1500 கொட்டியும். இப்போ பார்த்தீங்கன்னா கழுகு மொத்தங்களாம் மொத்தமாக வந்து இந்த வந்து பண்ணி கொடுத்து சாப்பிட்டுக்குது. நான் போட்ட கொட்டைக்கு நிச்சயமாக இங்கே பாருங்க. வாங்க பல்லால் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், ஆனால் பனங்காய்ங்க ருசி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள. ரொம்ப கஷ்டப்பட்டு கைங்க வந்து நோண்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் வந்து வேசி காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பனைமரம் என்றைக்கும் நுங்கு தருது, அனைத்தும் தருது. பார்த்தீங்கன்னா மறக்காத வீடியோ பாருங்கள். ட்ரிங்க்மானது மட்டும் கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொட்டையில் இருக்கிறத சாப்பிடுவேன். அனைத்தும் உதவுற பொருள். ஓகே ரைட். பார்த்தீங்கன்னா பனங்க தொட்டியானது தான். நான் வந்து பெரிய தொட்டி மண் இல்லாத ஆலைக்கு போகிறேன் பாருங்க. கோல் சேர்த்துவேன். மண் இல்லாத சாப்பிட்ணும். சுத்தமாக பளிச்சுன்னு ஆக்கிடணும். பனங்க ருசியோ ருசி. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி பனங்க இங்கே வந்து நம்ம சேர்த்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் உணவு எனக்கு, ட்ரீமனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு சுத்தமாக பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேசி காமிக்க போகிறேன். பல்லா சட்டியில் வைக்கிறேன், மண் சட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, பார்த்துக்க போகிறேன். வேசி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. கிராமம் முறை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து உட்கார வச்சிட்டேன். நான் பனங்காய் கோசமே பொங்கலுக்கு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. இப்போ பனங்காய் கோசம் நான் அடுப்பு மூட்டி நான் கேக்கு பார்த்தா மாதிரி பல்லா சட்டி ஆதி காலத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தா 10 வயது குச்சி காயாக போச்சு. கஷ்டப்பட்டு ரொம்ப புஷுன்னு நினைக்கிறேன். கழுப்புரம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கழுப்புரமே கண்ணுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒன்றா உள்ளே அனுப்ப வரேன். பல்லா உள்ள பாருங்கள், தண்ணி உள்ளே இருக்கிறேன். எல்லாம் செட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பணம் செம்மையாக இப்போ இருக்குது. ஆனால் ட்ரிங்க்மேனு மட்டும் இது மட்டும் சைடில் எப்படி எடுப்பாருன்னு பார்த்துக்கின்னு இருப்பீங்க வீடியோவில். கரெக்டான சைடு உணவே இல்லைனாலும் கண்டிப்பாக எதனா ஒரு பொருளாக அது கிடைக்கும் எனக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வெந்த ஆயிடுச்சு பயங்கரமாக. பார்த்தீங்கன்னா நெருப்பு போட்டாச்சு, பணங்க இங்கே நோண்டியாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இருக்கு பாருங்க. இது உணவு யாருக்கு தெரியாது, உணவு தான் இது. ஆதி காலத்தில் எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கையே அனல் பாயுது. பார்த்தீங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம் பாருங்க. அது வேகத்துக்கு ரொம்ப நேரம் பாருங்க. சுட சாப்பிட்டே ஆகணும். இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா கையே சுடுது. பல்ல துண்டு சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்க போட்ட கைங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஆய்வு பாருங்க. கை விட்டு எடுக்க பாருங்க. அண்டுது பார்த்தீங்கன்னா நுரைய எப்படி தருது பார்த்தீங்கன்னா.
பார்த்தீங்கன்னா வீடியோவில் வில்லேஜ் ட்ரிங்க்மேன் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா பனங்கை வந்து எனக்கு சடி ஆயிடுச்சு இன்றைக்கி. பயங்கரமாக செஞ்சு இன்றைக்கி ஒரு உணவு சாப்பிட்டேன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வீடியோவை மறுக்கா பெல் பட்டன் தட்டி விட்ருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்க வீடியோ. அனைத்து மக்களுக்கும் நன்றி. கோஆப்ரேட் பண்ணுறவருக்கு அனைவருக்கும் மக்கள் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் அனைத்து மக்களும் நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்ருங்க, ஓகே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ட்ரிங்க்மேன் எந்த உணவு சாப்பிட்டாலும் கரெக்டாக தான் சாப்பிடுவேன். பார்த்தீங்கன்னா பனங்காய்ங்க இன்றைக்கி உணவு ஆகி போச்சு. காமிச்சிட்ட வீடியோவில் ஆதி காலத்தில் என்ன முறையில் செஞ்சாங்களோ அதுமாரி தான் பண்ணோம். ஓகே பண்ணிட்டேன். இப்போ வெயிச்சு சாப்பிட்டுன்னு தாங்குறேன். பாருங்கள் நேரடா.